நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தொட்டதெல்லாம் ஒரு ஜாக்பாட் மாதிரியே போயிட்டுருக்கோம். நாம் நினச்சோம், ஆனால் நடக்குது. நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த காலகட்டம். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரேக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப தூரம் ஓடிட்டே இருந்ததுன்னா ஒரு கொஞ்ச நேரம் நின்று தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த காலகட்டங்கள் ஒரு சின்ன உங்களையே சுயமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து தான் எடுக்கணும். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் முயற்சிகளை யோசித்து எடுப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தரும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திடீர் தன வரவுகள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய தனம் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை மற்றொரு கையில் போகிறதுக்கு. அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் யோசித்து பணம் சார்ந்த விஷயத்தில் 1க்கு 4 வாட்டி யாருக்கா கொடுக்குறீங்கன்னா யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் பணம் இன்னொருத்தருக்கு கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த புதிய மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பழைய சிந்தனைகள் இருக்கும், நம்ம இப்படியே இருந்துருக்கலாமே அப்படியே இருந்துக்கலாமேலாம் எண்ணம் வரும். ஸோ நீங்கள் உங்கள் விஷயத்தை மாற்றிக்கணும். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கோமாதாக்கு நீங்கள் அகத்திக்கீரையை கொடுப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி மன மகிழ்ச்சி பெருகும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.